புத்திசாலி அணில் கிக்கி அழகான பசுமையான காடொன்றில் கிக்கி என்ற சிறிய அணில் வாழ்ந்தாள். அவளுக்கு பரு பருன்னும் வால், மென்மையான பழுப்பு நிற மொட்டையும் பிரகாசமான கண்களும் இருந்தன. கிக்கி மிகவும் புத்திசாலியும் மனம் கருணையோடும் இருந்தாள். எல்லா விலங்குகளும் அவளை விரும்பினார்கள், ஏனெனில் அவள் எப்போதும் உதவ முனைந்தவளாக இருந்தாள். ஒரு காலை பறவைகள் கூவு கூவென குரைத்துக் கொண்டிருந்த சமயம் கிக்கி வானத்தை நோக்கினாள். வெயில் காலம் வந்துவிட்டது, ஆனால் சீக்கிரம் குளிர்காலம் வரும். நான் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினாள். அதற்காக கிக்கி தினமும் வித்தைகள், பழங்கள் மற்றும் விதைகளை சேகரித்து தன் மரத்தின் ஒளியான கொட்டில் வீட்டில் சேமித்தாள். காலை முதல் மாலை வரை அவள் உழைத்தாள். மற்ற விலங்குகள் என்ன செய்தனவோ? மரங்களில் குதிக்கின்ற குரங்குகள் விளையாடிக் கொண்டிருந்தன. மான்கள் மேய்ச்சலில் நிம்மதியாக இருந்தன. கரடிகள் சோம்பேறித்தனியாக வெயிலில் படுத்திருந்தன. கிக்கி வேலை செய்கிறதை பார்த்த விலங்குகள் சிரித்தன. "ஓ ஹே கிக்கி" என்ற குரங்கு, "வந்து வா, விளையாடலாம். இப்போது வேலை செய்வது தேவையா?" "இல்ல" என்றாள். கிக்கி சிரித்தபடி, "குளிர்காலம் வந்துவிடும். நான் இப்போது தயாராக இருக்க வேண்டும்." ஆனால் யாரும் அவளைக் கேட்கவில்லை. மாதங்கள் கடந்தன. மரங்களின் இலைகள் விழுந்தன. காற்று குளிர்ந்தது. ஒரு நாள் காலை பூமி முழுவதும் பனியால் மூடப்பட்டது. குளிர்காலம் வந்துவிட்டது. அப்போதுதான் மற்ற விலங்குகள் உணர்ந்தன. உணவு எதுவும் கிடைக்கவில்லை. மரங்களில் பழமில்லை. மான்கள் வாடின. குரங்குகள் நடுங்கின. கரடிகள் வெளியே வரவே முடியவில்லை. ஆனால் கிக்கியின் வீட்டில் மட்டுமெல்லாம் சரியாக இருந்தது. அவளுக்குத் தேவையான எல்லா உணவுகளும் இருந்தன. அவள் பாதுகாப்பாகவும் சுடுசுடுவெனவும் இருந்தாள். அந்த நேரத்தில் மரத்தின் கதவைக் குறுக்கத் தொட்டது. டாப் டாப். "கிக்கி" என்ற மான், "எங்களுக்கு வெயிலும் இல்ல, சாப்பாடும் இல்ல. நாங்கள் தயார் செய்யவில்லை. தயவு செய்து எங்களுக்குச் சாப்பாடு கொடுப்பாயா?" கிக்கி உடனே கதவைத் திறந்தாள். அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாள். உள்ளே வரச் சொல்லி நெருப்பரிவை அருகில் உட்காரச் செய்தாள். அந்தக் குளிர்காலத்திலே அனைவரும் கிக்கியின் நன்றி கூறினர். "நீதான் புத்திசாலி கிக்கி" என்ற குரங்கு. "நாங்கள் விளையாடிக் கொண்டிருந்தபோது நீ உழைத்தாய். மிக்க நன்றி, இது பரவாயில்லை" என்றாள் கிக்கி. "அடுத்த முறை நாம் எல்லோரும் சேர்ந்து தயாராக இருப்போம்." அன்றிலிருந்து காடிலுள்ள எல்லா விலங்குகளும் உழைக்கும் பழக்கத்தைக் கற்றுக்கொண்டன. குளிர்காலம் வந்தால் பயப்பட வேண்டாம். கிக்கியின் பாடம் அவர்களுக்குத் துணையாக இருந்தது.